என் தங்கமே, இது செவ்வாய்க்கிழமையின் இரவு. உன் கருப்பன் கையில் எலுமிச்சை பழத்தை கொண்டு ஓடோடி வந்து விட்டேன் அல்லவா? நிச்சயமாக என் மீது நம்பிக்கை வைத்து என் பிள்ளை தொட்டதற்கு இன்று உனக்கான பலன் கிடைக்கப் போகிறது. நம்ப முடியாத ஒரு விஷயம் இன்று இரவுக்குள்ளாகவே உனக்கு நடந்துவிடும். என் குழந்தையே, பொதுவாகவே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய சோதனைக்குரிய விஷயம் உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறையான விஷயங்கள்தான். அவை எல்லாவற்றையும் அழித்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்த வேண்டும் என்பதில் நான் எப்பொழுதும் கவனமாக இருக்கிறேன். அதற்கான ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் இந்த கருப்பன் நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அப்படி உன் வாழ்க்கையில் உனக்கென நான் நடத்தி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனி முழுக்க முழுக்க நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த கருப்பன் நின்று உனக்கு ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி சரியான ஒன்றை உனக்கு நடத்த தொடங்கிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் கருப்பன் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ நிச்சயமாக கைவிட்டு விடக்கூடாது. கருப்பன் இருக்கும் பொழுது எல்லாமுமே உனக்கு சரியாக நடந்துவிடும். ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சரியானதை கொண்டு வந்துவிடும். ஆரம்பத்தில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்திருந்தாலுமே நாட்கள் செல்ல செல்ல இவை எல்லாமும் ஒன்றுமில்லாமல் காணாமல் போகும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கே என்று இந்த தெய்வம் என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை சற்று ஆழமாக சிந்தித்துப்பார். உனக்கென்று இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார். கருப்பன் துணை இருக்கும் இந்த நேரத்தில் என்ன நடந்தாலுமே அவை அத்தனையிலும் இருந்தும் உனக்கு ஒரு தெளிவு நீ கிடைக்க பெறுவாய் என்பதனை மறக்காது. கருப்பன் இருக்க இனி எதிலுமே என் பிள்ளை கலங்க வேண்டாம். இப்படி ஒரு அதிர்ஷ்டம் யாருக்கு வாழ்க்கையில் கிடைக்கும்? இப்படி ஒரு ஆச்சரியம் யாருக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கும்? உனக்கு நடக்கிறது. இந்த கருப்பனால் தெய்வமே உன் முன்னால் வந்து தன் கையில் எலுமிச்சை பழத்தை கொண்டு தொடச் சொல்கிறது என்றால் இது அதிர்ஷ்டம் அல்லவா? என் குழந்தையே, எதுவானாலும் சரி, நாம் இருக்கும் பொழுது நம்மை என்னவெல்லாமும் சுற்றி வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக வேண்டும். உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் எல்லாமும் இனி உனக்கு பல நன்மைகளை தரும் பொழுது, கருப்பன் சொன்னது எல்லாமும் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கும் பொழுது நிச்சயமாக எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்வாய். தேவையில்லாமல் நாம் எதையும் செய்யவில்லை. தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் இதுவரையிலும் செய்து நம் நேரத்தை வீணடிக்கவில்லை என்பதனை என் பிள்ளை கட்டாயம் நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் சொன்னது போல உனக்கு எல்லாமும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக கவனமாக நடக்கும். எது நடந்தாலும் நீ இருந்து எதையும் சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை நன்மைகளோடு கொண்டு வந்து சேர்த்துவிடும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான தேவைகளோடு உன்னை சரியாக கொண்டு வந்து நிறுத்திவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எல்லாமும் சொல்லி இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ கலங்குவதை விடு. என்ன நடந்தாலும் கருப்பனின் அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பனை தாண்டி உன் வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று சொல்வது உண்மை என்றால் நிச்சயமாக அந்த உண்மைகளோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கட்டாயமாக அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷம் என்பது இந்த வாழ்க்கையின் முழுமையை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டி வருகின்ற இந்த காலம் இனி அத்தனையையும் என் பிள்ளை நீ மீட்டெடுக்க வேண்டும். உன் மகிழ்ச்சியை மீட்டெடுத்து உனக்கான நேரத்தை உருவாக்கி
நீ எப்பொழுதும் ஆனந்தமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இருப்பது ஒரு வாழ்க்கை. இதை வாழ்வதற்கு ஏன் இத்தனை சிரமங்கள் இருக்கிறது என்று உனக்குள் தோன்றும் பொழுதெல்லாமும், எதற்காக இப்படிப்பட்ட கஷ்டமெல்லாம் நமக்கு வருகிறது என்று நீ யோசித்த பொழுதெல்லாமும், இந்த கருப்பன் உனக்கு சொன்ன ஒரே வார்த்தை, இந்த கருப்பன் உனக்கு சொன்ன ஒரே ஆறுதல், எல்லாம் சரியாகிவிடும் என்பதுதானே. எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக்கி கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையில் நான் மதிப்போடு உயர்த்தி வைக்க வேண்டும் என்பதுதானே. எதுனாலும் சரி, எது நடந்தாலும் சரி, இவர்கள், இந்த மனிதர்கள், உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்களே, அது என்ன காரணம்? இதற்கெல்லாம் காரணம் நீ இவர்களுக்கு கொடுத்த அந்த இடம்தான். அதாவது இவர்களுக்கு நீ எப்படிப்பட்ட இடத்தை கொடுத்து வைத்திருக்கிறாய் தெரியுமா? இவர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையை நீ உருவாக்கி வைத்திருக்கிறாய் தெரியுமா? என் குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் என்னவானாலும் சரி, நீ உணர வேண்டியது, இவர்களுக்கு நீ கொடுத்த இடம், இவர்கள் என்ன நடந்தாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, அதிலும் குறிப்பாக உன் மனதை பாதிக்கும் என்று தெரிந்தே, வேண்டும் என்றே உன்னுடைய மனதை பாதிக்கும் விஷயங்களை இவர்கள் செய்யும் பொழுது, அந்த விஷயத்திற்கு நீ இடம் கொடுத்ததுதான். அந்த விஷயத்திற்கு நீ கொடுத்த இடம் அவர்கள் சொன்னவுடன் கலங்கி விடுவது, அவர்கள் சொன்னவுடன் கண்ணீர் சிந்தி விடுவது என்று நீ இருந்ததனால்தான் இவர்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எப்பொழுது நீ விழித்து கொள்கிறாயோ, எப்பொழுது இவர்கள் என்ன சொன்னாலும் அதை கண்டுகொள்ளாமல், கண்களில் கண்ணீர் ததும்பாமல் நீ தெளிச்சலோடு இருக்கிறாயோ, அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தும். இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் தெளிவாக நடத்தும். எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எது எப்படிப்பட்ட விஷயங்களை உன் வாழ்க்கையில் தந்திருந்தாலும் சரி, எப்பொழுதும் என் பிள்ளை நீ மனத்தெளிவோடு அதனை எதிர்கொள்ள வேண்டுமே தவிர, நீ குழம்பினாயானால் இதுதான் நல்ல நேரம் என்று சொல்லி வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்தி விடுவார்கள். வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விடுவார்கள். மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் நடத்தி விடுவார்கள். எது நடந்தாலும் கருப்பன் இருப்பேன் என்பதனை உணர்ந்து, உன் அப்பன் நான் இருப்பேன் என்பதனை புரிந்து, நீ பேரானந்தத்தோடு ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள வேண்டும் அல்லவா? கருப்பன் இருக்க கலங்கி நிற்காமல் நீ செய்ய நினைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள். என் குழந்தைக்கென ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நான் தந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளைக்கென கருப்பன் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க சரியாக எதையுமே சட்டென்று ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடாமல், கொஞ்சம் ஆற அமர யோசித்து எந்த ஒரு செயலிலுமே ஒரு தெளிவை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ நம்பு. எது நடந்தாலும் சரி, நமக்கான நேரம், நமக்கான காலம் என்று ஒன்று வரும் பொழுது நாம் ஆசைப்பட்டதை விட அது சிறப்பானதாக நமக்கு மாறிவிடலாம், அல்லது நாம் விரும்பியதை விட மோசமானதாக நமக்கு மாறிவிடலாம். ஏதோ ஒன்று, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நின்று நமக்கு நாம் கேட்டதை எல்லாமும் கொடுக்கத்தான் போகிறது என்பதனையும் நாம் மறக்கக்கூடாது. எந்த ஒரு சந்தோஷத்தையும் உணர்ந்து கொண்டு நாம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து காட்ட வேண்டும். நாம் மகிழ்ச்சியோடு எதையும் உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எவ்வளவு விஷயங்களுக்கு நீ பெயர் சொல்லி இருக்கிறாய், எவ்வளவு விஷயங்களுக்கு காரணங்களை தேடி இருக்கிறாய். ஆனால் இப்பொழுதெல்லாமும் தானாகவே அதற்குரிய காரணம் உன்னை தேடி வந்துவிடும். உன்னை சுற்றி பிரச்சனைகள் அவ்வளவு இருக்கிறது. என் பிள்ளையும்
ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்துதான் பார்க்கிறாய். இந்த வாழ்க்கையோடு முட்டி மோதித்தான் என் பிள்ளையும் பார்க்கிறது. ஏதாவது ஒரு இடத்தில் நாம் ஓய்வெடுத்து விட மாட்டோமா, ஏதாவது ஒரு இடத்தில் நாம் அமைதியாகி விட மாட்டோமா என்பது போலத்தான் என் பிள்ளையின் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இனி எல்லாமும் மாற வேண்டும். எல்லா விஷயங்களும் நல் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். குறிப்பாக எந்த ஒரு ஆண் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்து நிச்சயமாக நீ எதிர்பார்க்க வேண்டியது பொன்னல்ல, பொருள் அல்ல. அவர்களிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்க வேண்டியது உண்மையான நம்பிக்கை, உண்மையான அன்பு. இவர்கள் கொடுக்கின்ற இந்த நம்பிக்கையினாலும் மரியாதையினாலும் எதையுமே நம்மால் சாதிக்க முடியும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையும் முன்னால் சரியாக சோதிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மாற்றங்கள் வரத்தான் வேண்டும். இந்த வாழ்க்கையில் பல சோதனைகளும் வரத்தான் வேண்டும். ஏதாவது ஒன்று இருந்தால்தானே வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். நம்மை சுற்றி நடப்பது என்னவென்று நமக்கு தெரியும். நம்மோடு இருக்கின்ற இந்த காலமும் நேரமும் நமக்கு என்னவென்று புரியும். அப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு நாம் ஒவ்வொன்றையும் செய்ய நினைக்கும் பொழுது எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தேவையில்லாத பிரச்சனைகளோடு தொடர்கின்ற விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்குள் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வாழ்க்கை முழுமையிலும் ஏதாவது ஒரு பிடித்தத்தோடு, எப்பொழுதும் ஏதாவது ஒரு போராட்டத்தோடு இருந்து பார். எந்த இடத்திலும் உன் தன்னம்பிக்கையை நீ கைவிட மாட்டாய். என் குழந்தையே, உன் அப்பன் நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் இருக்கும் மேலும் பல தீமைகள் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் சென்றால்தான் உனக்கு நடக்கக்கூடிய பல காரியங்களை இனி என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் இந்த கருப்பன் மூலமாக உனக்கு தெரிந்து கொள்ள முடியும். யாரையும் சர்வசாதாரணமாக நினைத்து கடந்து வந்திருந்தாயானால் சற்று தெரிந்து பார், சற்று அவர்களை திரும்பிப்பார். நீ சர்வசாதாரணமாக நினைத்ததுதான் இன்று அவர்கள் மிக பெரிய அளவில் அவர்கள் வாழ்க்கையில் நடத்தி இருப்பார்கள். மிக பெரிய அளவில் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை தொடும்படியான ஒரு விஷயமாக அதனை நடத்தி இருப்பார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வந்து நான் கொடுப்பதை எல்லாம் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள். எதிலும் நீ புலம்பாதே, செய்யாமல் விட முடியாது. இப்படி அதை விட்டு நம்மால் நகர முடியாது. நிச்சயமாக செய்துவிட வேண்டிய அவசியம் இருக்கும் பொழுது அதை சுற்றி நாம் என்னவெல்லாமும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை முதலில் நாம் சரியாக செய்துவிட துணிய வேண்டும் என்பதுதான் உண்மை. அந்த விஷயத்தை சரியாக நாம் முன்னிறுத்த வேண்டும் என்பதுதான் உண்மை. நமக்கு நடக்கும் இது போன்ற காலங்களை எல்லாமும் நாம் எப்பொழுதும் போல நமக்கானதாக மாற்றவும் நமக்கானதாக முன்னிறுத்தவும் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். கருப்பன் இருக்கும் நாட்களில் உன்னை சுற்றி அத்தனை விஷயங்களையும் உனக்கு என்று நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு என்று எதையும் நான் சொல்லிக் கொடுப்பேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருக்கும் தேவைகளோடு நாம் எல்லாவற்றையும் முதலில் புரிந்து கொண்டோமானால் நமக்கு வருகின்ற இந்த காயங்களும் இந்த காலங்களும் நிச்சயமாக உனக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான தெளிவை நிச்சயமாக இந்த வாழ்க்கை என்றுமே உனக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நாளிலும் என்ன தேவையிலும் நீ சரியாக வாழ வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து கொள்.
என்ன நடக்கப் போகிறது என்பது உனக்கு இன்னமும் பல நல்ல தருணங்களை உருவாக்கி கொடுக்கும். இன்னமும் பல ஆச்சரியமான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று நிச்சயமாக சொல்லித்தரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நாம் உடைந்து போன தருணங்களில் எல்லாமும் நமக்காக இருந்தவர்கள் யார் என்பதனை நீ நிச்சயமாக இனி தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இருந்த ஒவ்வொருவரையும் நீ யார் என்று நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் நம்மை நிலைத்திருக்க செய்யக்கூடிய இந்த விஷயங்களை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. நமக்காக வருகின்ற இந்த நேரங்களை நாம் எப்பொழுதும் தொலைக்கக்கூடாது என்பதில் நாம் முழு கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒவ்வொன்றையும் நாம் உணர்ந்தும் புரிந்தும் தெரிந்தும் வாழ வேண்டும். ஒவ்வொன்றையும் நாம் சரியாக என்னவென்று தெரிந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எத்தனையோ நேரம் நான் உன்னோடு இருக்கும் இது போன்ற தருணங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். கருப்பன் இருப்பதில் இனி உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். அப்பன் சொல்கின்ற விஷயங்களில் இனி என் பிள்ளைக்கு எப்பொழுதும் தயக்கம் வேண்டாம் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். 1000 விஷயங்கள் உன்னை தேடி வருவதும் 1000 கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வருவதும் இதுவே கடைசியாக இருக்கும். ஏனென்றால் ஏறக்குறைய இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள பழகிவிட்டாய். ஏறக்குறைய இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள பழகிவிட்டாய். அப்படியானால் இனி உன்னை சுற்றிலும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தொடரும் இந்த உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டால் அது போதும். எல்லாமும் நம்மை சூழ்ந்து வருவதையும் எல்லாமும் நம்மை வாழ வைப்பதையும் இனி வரும் நாட்களில் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. எப்பொழுதும் எந்த நிலையிலும் நாம் வாழ வேண்டும் என்பதில் மட்டும் நாம் கவனம் இருக்கட்டும். நாம் விரும்புகின்ற விஷயங்களை இந்த வாழ்க்கை நமக்கு நடத்தி கொடுக்கட்டும் என்பதில் மட்டும் நம் தெளிவு இருந்தால் அது போதும். எதிர்பாராமல் இனி எதையுமே எண்ணி நீ கலங்காதே. தேவையில்லாமல் எதையும் யோசித்து இனி நீ கண்ணீர் சிந்தாதே. கருப்பன் இது போன்ற நல்ல நாட்களில் உனக்காகவே உன்னை தேடி வர தயாராக இருக்கும் பொழுது இனி உனக்கு என்ன கவலை? நான் வந்துவிட்ட பிறகு இனி இந்த வாழ்க்கையை நினைத்து உனக்கு என்ன குழப்பம்? எல்லாமுமே உனக்குரிய நிலைகளிலேயே உன்னை சரியாக்கிவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னை ஆட்டி படைக்கும் இந்த காயங்களும் இந்த சூழ்நிலைகளும் இனி எப்பொழுதும் உனக்குள் நின்று உனக்குரிய மகிழ்ச்சியோடு உன்னை உருவாக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் எப்பொழுதும் உனக்கு சாதகமாக நான் நடத்தி தருகிறேன் என்றால் அதை நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும். அதை எல்லாமும் உனக்கு தெளிவாக நீ எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கத்தான் வேண்டும். நாம் கனவிலும் நினைத்திடாத பல விஷயங்கள் இனி உன்னை தொடரும் இந்த நேரம். கருப்பன் தன் கையில் கொண்டு வந்த எலுமிச்சை பழத்தை தொட்ட பிள்ளைகளுக்கு நிச்சயமாக மனதில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறந்திருக்கும். இந்த வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக தெய்வத்தின் பலனை கொடுக்கும் என்ற ஒரு உணர்வு தானாகவே வந்திருக்கும். நாம் நினைத்தால் தெய்வம் நமக்காக எதையும் செய்ய ஓடோடி வரும் என்பது என் பிள்ளைக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் அல்லவா? அது போதும். என் பிள்ளையினுடைய புரிதல் நிச்சயமாக இனி எப்பொழுதும் உனக்கு தேவையான விஷயங்களோடு உன்னை தேடி வர தொடர்ந்து நிற்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னிடத்தில் நின்று நான் பேசுவதும் உன்னோடு நின்று நான் எதையும் எடுத்துச் சொல்வதும் இனி என்றும் என்றென்றும் உன்னை நான் சந்தோஷப்படுத்துவதும் நிச்சயமாக உனக்கு நடக்கும்
என்பதனையும் நீ மறக்காதே. பல ஆயிரம் கஷ்டங்களும் கவலைகளும் உன் மனதிற்குள் இருக்கிறது என்றால் அதை தூக்கி எறிந்துவிட்டு கருப்பனின் கண்களை பார். கருப்பனின் கையில் இருக்கும் எலுமிச்சை பழத்தை தொட்டு பார். நிச்சயமாக உனக்குள் இருக்கும் தேவையற்ற இந்த பிரச்சனைகள், தேவையற்ற இந்த கஷ்டங்கள், இவை எல்லாமும் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடிவிடும். தானாகவே உன்னை விட்டு இவை சென்றுவிடும் என்பதனை நீ மறக்காதே. நடப்பது நல்லதற்குத்தான். கருப்பன் வருவதும் நன்மைக்குத்தான். கருப்பன் கொண்டு வந்த எலுமிச்சை பழம் உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்கத்தான். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.